Hi friends, welcome to my channel Tamil Aari Tailoring. 2022ல நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் வந்து எல்லா சைட்ஸும் சேமாக இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டிசைன்ஸில் நீங்கள் போட்டாலும் சரி, ஸோ இதே மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரில் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து 1 சென்டிமீட்டராக வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 1 சென்டிமீட்டருக்காக நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ லென்த் வைஸ் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பிரெத் வைஸ் வந்து பாக்ஸ் போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதே சேம் 1 சென்டிமீட்டர் நான் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ நான் பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முடிச்சாச்சு. செகண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாக்ஸ்லேயே பாதியாக நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுங்கிறது ஒரு பாய் வந்து பின்னுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மேட் ஃபில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே இதை வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட அந்த செக்மெண்ட்டுக்கு ஹாஃபில் வர மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. டிசைன்ஸில் போடும்போதும் இதே சேம் மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 சென்டிமீட்டர் வச்சேன் இல்லையா? ஸோ இதுக்கும் கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதோட கம்மியாக வச்சு கூட நீங்கள் போடலாம். பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கலர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் யூஸ் பண்ணி போட போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ நீடில் நான் யூஸ் பண்ண நீடில் பார்த்திங்கன்னா டியூலிப்பில் நம்பர் 13 நீடில் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் ஒர்க்குக்கு இது ரொம்பவே நல்லா வருது போடுறதுக்கு. இப்போ நான் ஒரு பேக்லாக் போட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா? ஸோ லாங் அண்ட் ஷார்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே ஃபில்லிங் ஸ்டிச்சே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, அதே ஃபில்லிங் தான். ஓகேவா? ஸோ மேலே ஒரு லாக் போட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு லாக் போட்டு அடுத்த லைனுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறது. ஸோ நான் இப்போது முடிச்சுட்டு கீழே ஒரு லாக் போட்டு அகெயின் பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? மேலேயும் கீழேயும் நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் மெத்தடு ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து அது நீட்டாக அதே ஸ்ட்ரக்சர்லேயே வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு லாக் போடுறேன், அகெயின் பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு தான் நான் வந்து அடுத்த லைனுக்கு வந்து போகிறேன். ஓகேவா? இப்போ 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து 4th லைனு. இப்போ அந்த 1 சென்டிமீட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் இந்த க்ரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லாக் வந்து போடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. கீழே ஒரு லாக், அகெயின் பக்கத்தில் ஒரு லாக் போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல முடிச்சுட்டு மேலே ஒரு லாக் போட்டிருக்கேன். இப்போது இதை ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக லாக் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எண்ட் நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த கலர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் எண்ட் நாட் போட்டுட்டு கீழே கட் பண்ணி விட்டுட்டு வேறு கலர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க, இப்போது த்ரெட் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம எண்ட் நாட் போடுறோம், எண்ட் நாட் போட்டுட்டு கீழே சிசரில் கட் பண்ணிடணுமா, கட் பண்ணாமே இல்லை ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நம்ம அடுத்து போடுற த்ரெட் ஒர்க்கை வந்து கீழே இருக்க த்ரெட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டுட்டு நீங்கள் அடுத்து எப்போ அந்த த்ரெட் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து திருப்பி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன்லேயே வந்து பேரட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் க்ரீனில் போட்டிருந்தோம், அடுத்து நான் இப்போ பேரட் க்ரீனில் போட்டுட்ருக்கேன். ஸோ
நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்க லைன்ஸ்லேயே தான் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு வரேன். ஃபில்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நல்லா கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். இன்னொன்று, இந்த த்ரெட்டை இழுக்கும்போது நான் ஏற்கனவே வந்து ஃபில்லிங் ஸ்டிச்லேயே சொல்லியிருப்பேன், இந்த த்ரெட்டை வந்து நமக்கு தேவைப்படுற அளவு கரெக்டாக இழுத்து தான் வந்து நம்ம உள்ள நீடில் பஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து க்ராஸாக இழுத்து நம்ம வந்து நீடில் உள்ளே பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே இந்த ஷ்ரிங்கேஜ் அதிகமாக வரும், துணி வந்து ஈஸியாக சுருக்கமாகும். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டை இப்போ இழுக்கும்போது நான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு த்ரெட்டை இழுத்துட்டு தான் உள்ள நீடில் பஞ்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த துணியில் சுருக்கம் இல்லாமல் வரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வந்து ஃபில் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த பேரட் க்ரீன் கலரையும் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த 1 சென்டிமீட்டரில் தான் நம்ம ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. ஸோ நான் மேக்ஸிமமான சைஸை தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த 1 சென்டிமீட்டர். இதுக்கும் கம்மியாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்க அழகாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட கம்மியான அளவு நீங்கள் வச்சிங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளியே தெரியாது, உள்ளக்க நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கிறது வெளியே தெரியாது. நீங்கள் நார்மலாக ஃபில்லிங் பண்ணுறீங்க, த்ரெட்டு உள்ளே கொடுக்காம மேட் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன ஃபிகர், ரொம்ப சின்ன இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1/2 சென்டிமீட்டர் கூட கொடுத்துக்கலாம். பெரிய இடத்துல ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் ஃபுல்லும் ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ லைட் க்ரீன் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகைன் நான் வந்து டார்க் க்ரீன் வந்து போடுறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் மாற்றி வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டி போடுங்க, எந்த கேப்பும் உடால தெரியவே கூடாது. அப்போ தான் இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் டார்க் க்ரீன் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் லைட் க்ரீன் ஃபில் பண்ணுறத உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே இதை பார்த்து வர போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் இதை வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 2 லைன்ஸ் போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் வந்து நான் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ இந்த லைட் க்ரீன் முடித்த பிறகு டார்க் க்ரீனும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டார்க் க்ரீனும் போட்டாச்சு. லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டுட்டு நான் முடிச்சிக்கிற போகிறேன். இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஹோல்ஸை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் சுற்றி வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துக்கலாம், இல்லை செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சுற்றி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்டெப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபில்லிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம், மோஸ்ட்லி பீகாக்கு அப்புறம் பேரட்ஸ்க்கு இதுக்கெலாம் நான் இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் இந்த மேட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களோட ப்ளவுஸு ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி போடலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்.